கொத்து பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி கடையில் போய் ரேட்டு கேட்டால் 110 ரூபான்னாங்க. அவ்வளோலாம் கொடுத்து சாப்பிட முடியாது அப்படின்ட்டு 2 பரோட்டாவை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பரோட்டாவை நல்லா பிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்து மேலே கருவேப்பிலை தக்காளி லைட்டாக உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிட்டேன். அதுக்கு மேலே ரெட் சில்லி பவுடர் சிக்கன் மசாலா தூவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு 2 முட்டையை உடைச்சி அது மேலே ஊற்றிட்டேன். பரோட்டா கூட கொடுத்த சால்னால இந்த மிக்சிங் மேலே ஊற்றி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு உதிர்த்து வச்சிருந்த பரோட்டாவை அது மேலே போட்டு நல்லா பெரட்டுன்னு பெரட்டியாச்சு. இதை நம்ம கிளாஸ் எடுத்துலாம் குத்தினோன்னா தோசை தவா ஓட்ட போட்டுக்கும். அதனால் தோசை கரண்டியை வச்சே லைட்டாக கொத்தி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஓரளவு கொத்து பரோட்டா மாதிரியே வந்துருச்சு. பார்க்குறதுக்கு வாசனையும் நல்லா சூப்பராகவே இருந்தது. எவ்வளோ நேரம் தான் கொத்து பரோட்டாவை கொத்திக்கிட்டே இருக்கிறது, எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தட்டில் ஆவி பறக்க எடுத்து வச்சுட்டேன். அந்த வாசனை கடையில் செய்கிற மாதிரியே இருந்தது. சீரியஸாகவே எடுத்து ஒரே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.